டிஎன்டிவி தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்றதற்கு பிறகு அதிமுகவில் பிளவுகள் ஏற்பட்டு வருகின்றன. அதனுடைய 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பொறுப்பை விலக்கிக் கொண்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். திமுக தாவேகாவினுடைய அரசின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. அதாவது திமுக மீது என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதோ அதே குற்றச்சாட்டுகளை, பாலியல் குற்றம், அதே போல கொலை, வெட்டு, குத்து போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அந்த அரசின் மீது வைக்கிறது. இதற்கிடையில் நாம் தமிழருடைய நிலை என்பது குறித்து பொதுவாக நாம் தமிழரை ஆதரித்தவர்களுக்கும் சரி, அதனுடைய அந்த கட்சியினுடைய தம்பி தங்கைகளுக்கும் மனதுக்குள் 1000 கேள்விகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளரும் பதிப்பாளரும் பொருளாதார வல்லுநருமான நந்தன் மாசிலாமணி அண்ணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அண்ணா வணக்கம். நன்றி. அதிமுகவினுடைய இந்த நிலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது அந்த கட்சியினுடைய சிதைவாக பார்க்கலாமா, அல்லது அந்த கட்சி சீரமைக்கப்படுவதாக பார்க்கலாமா? இல்ல, இவங்க தோல்வி வந்ததுனாக்கா ஒரு ஷேக் வரதான் செய்யும். அது இந்த மாதிரி ஒரு பின்னாடி வந்ததுனாக்கா அது வரதான் செய்யும். பட் அதிமுக எடப்பாடி விட்டா பெரிய ஆளுமை இல்லையே. சவால் விடுற மாதிரி இன்னொரு பெரிய ஆளுமை இருந்தவர் அந்த காலத்துல ஓபிஎஸ் சொல்லலாம். அவர் போயிட்டாரு. அடுத்ததுனால பெரிய ஆளுமை கிடையாது இவங்க யாருமே. இவங்கலாம் அதாவது இவங்களால அவர் எதிர்த்து கொண்டு ஜெயிக்க முடியுமானாக்கா பெரிய சந்தேகம் தான். அது பெரிய வெற்றி கிடைக்குமானா சந்தேகம் தான். கொஞ்சம் பேர் விலகி போடுவாங்க, கொஞ்சம் பேர் திருப்பி விட்டு வந்துடுவாங்க, சில பேர் அப்படியே காணா போடுவாங்க, வேற கட்சி போய் சேர்ந்துருவாங்க, கரைஞ்சி போடுவாங்க ஒழிய. பட் எடப்பாடி நிற்பார். எடப்பாடி ஸ்ட்ராங்கா நின்றுவார் அவர். அதாவது அவர் ஆட்சி வரலையான்னு தெரியாது, ஆனா கட்சியை ஸ்ட்ராங்கா கை வச்சு போறவர். அது உறுதியா இருக்கிறது. திமுக தனது ஆட்சியில் நடந்த அதே குற்றச்சாட்டுகளை இவர்கள் மீது வைக்கிறாங்க, தாவேகா மீது வைக்கிறாங்க. அதுவும் அந்த தாவேகா அரசு பொறுப்பேற்று 10-12 நாட்கள் தான் ஆகின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? சொசைட்டி பதட்டமா இருக்கு அர்த்தம். சொசைட்டி பதட்டமா இருக்கிறதுனால தான் இது சிம்டம். இது ப்ராப்ளம் வேற. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வெளியில எப்படி சிம்டம் எப்படி காமிக்கினா உடம்பு சூடாக காமிக்கும். நமக்கு டெம்பரேச்சர் பார்க்கும்போது காமிக்குது. ப்ராப்ளம் அது இல்லை. சூடு ப்ராப்ளம் இல்லை. சூடு சிம்டம் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஒரு அண்ட்ரஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். எல்லா பக்கமும் பதட்டமா இருந்தது, இந்த மாதிரி ஒரு நடக்குதுனாக்கா அப்ப அமைதியா இல்லைன்னு அர்த்தம் சொசைட்டி. அந்த அமைதிப்படுறது தான் முக்கியமா அரசாட்சி தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு சொசைட்டி அமைதியா வாழறதுக்கான வழிமுறை செய்யறதுக்கு தான் ஒரு அரசு தேவைப்படுது கூடிய. அது சரி பண்ணிட்டாக்கா எல்லா கூட சரியா போடும் உங்களுக்கு. அதுல அட்ரஸ் பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னாக்கா இது தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்கும். அது அப்புறம் இவங்க கிட்ட போறதான் செய்யும். தாவேகா அரசு இதை கையாள வேண்டிய முறை எப்படிப்பட்டதா இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா குறிப்பா நீங்க இப்படிப்பட்ட இப்படி குற்றங்கள் ஈடுபட்டவங்களும் உடனே நீங்க அவங்களை என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாம் ஒரு பரவலான கருத்துக்கள் வெளிப்படுது. அப்படி செய்துவிட்டால் உடனே குற்றங்கள் நின்று விடுமா? ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஒரு 9 என்கவுண்டர் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த ரவுடிசம் என்பது வேறு மாதிரியாக மாறி இருக்கு. இன்று குறிப்பாக அப்படிப்பட்ட ரவுடித்தனத்தை விட இப்பொழுது இது போன்ற பாலியல் குற்றங்கள் அதிகமா நடக்குது. இதற்கெல்லாம் அடிப்படையா போதை இருக்கிறது. அது டாஸ்மாக் போதையாக இருந்தாலும் சரி, அல்லது பிற போதை மருந்துகளாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ எங்கிருந்து இந்த சீரமைப்பை அரசாங்கம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க? கரையை ரெண்டா பிரிக்கணும். ஒண்ணு அந்த ஒரு மர்டர் ஃபார் கெயின், அது ஒண்ணு. இது பாலியல் குற்றம் வேற. 2 தனித்தனியா பிரிக்கலாம். இப்போ சில பேர் ஒரு கடையில திருடுறாங்க, அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் அது திருட சொல்றோம் பாருங்க. அங்க திருடுறது, நகையை திருடுறது, செயின் அறுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிறு திருட்டு பண்றது, அது ஒரு குரூப் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஒயிட் கலர் கிரைம் பண்ணுவாங்க. இந்த பேங்க்ல ஃப்ராடு பண்றது, இல்லை எம்எல்எம் அந்த மாதிரி சில திட்டத்தை கொண்டு நீங்க பணத்தை போட்ட 4 பெருக்கி தந்துடுறவங்களுக்கு, இது வேற கிரைம். இது இந்த மாதிரி கிரைம் ஜனங்களுக்கு ஆசையை தூண்டி அதுவே பண்றது, அது ஒரு பக்கம். பட் இந்த பாலியல் பாய் குற்றச்சாட்டுலாம் இருக்கு இல்லையா, இது இந்த இஷ்யூ, அது சோஷியல் இஷ்யூ. அது நீங்க அது ஒன்றும் பார்க்க முடியாது. அப்ப நாம அந்த அட்ரஸ் பண்ற இடம் வேற. அந்த அந்த பருவத்தில் பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களும் நம்ம அதை சொசைட்டிகளுக்கு கவனமாக பார்த்தா வளர்க்கணும். அது அரசாங்கம் துணை புரிகிறது, ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு என்னென்ன காரணம் சொல்ல தெரியும், எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணம். அப்ப அந்த ஒண்ணு அந்த அடக்கி வைக்கிறான ஒரு பால் உணர்ச்சி இது வெளிப்படும். இந்த மாதிரி அதுக்கு வடிகால் தேவைப்படாமல் இருந்ததுனாக்கா இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள் நிகழ்வு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப அது சொசைட்டி அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது கொடுக்கணும்.
ஏன் குழந்தைகள் இது மாதிரி பண்றாங்கன்னாக்கா, அதுக்கு தான் வந்து வலதுபுற செக்ஷன். அதுக்கு தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு ஒரு நிலையில இருக்கிறவங்க தான் அது பண்றாங்க. அது ஒரு பார்க்கறதுக்கு இப்போ இப்ப இப்ப திருடன் வந்து எங்க யாரா திருடுவான்னாக்கா, ரொம்ப எளிமையான மக்கள் தான் திருட முடியும். ரொம்ப பலம் வாய்ந்த ஆளு, ஒரு சொசைட்டி முக்கியமான ஆள திருட முடியாது அவன போய். போட்டு அங்கேயே சாத்திருவான் அவன். ரொம்ப கத்த முடியாம, எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கான் பார்த்தீங்களா? அங்க தான் வந்து திருடன் வந்து கத்தி கை வச்சு மிரட்டி செயின் அவுத்து குடு நான் அறுத்துட்டு போறேன்னு சொல்லி அறுத்துட்டு போயிடுவான். ஏன்னா, அந்த அந்த அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத நிலையில இருக்காங்க. பார்க்குறோம் வெயில்ல பார்க்கல செயின பைக்ல வராங்க. ஒரு ஒரு பெண் வீட்டு செயின் அறுத்துட்டு போறாங்கனாக்கா, அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஓட பின்னால. அதெல்லாம் பண்ண முடியுது அவங்களால. அதே தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான சம்பவம் நடக்குதுனாக்கா, ஒரு வலது செக்ஷனா இருக்காங்க அவங்க. அவங்கள தான் இவங்களால இப்ப பண்ண முடியும். அப்ப சொசைட்டி வந்து அந்த பள்ளியிலேருந்து சரி, கல்லூரியிலும் சரி, இதுல கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி, அதுங்கள வந்து கொஞ்சம் காப்பாத்த வேண்டிய கடமை வந்து அரசுக்கு தான் இருக்குது. இப்ப போலீஸ்லாம் வந்து எவ்வளவுதான் பண்ண முடியும்? கிரைம் வராம தான் பார்த்துக்கணும். இது இது வந்து நடந்ததுக்கு அப்புறம் அவங்க கிரைம் போலீஸ் பண்ண முடியும். பட் வராம தடுக்கிறது போலீஸ் வேலை கிடையாது. அது வந்து மேஜர் பங்கு வந்து அரசுக்கு தான் உண்டு. ஓரளவு இப்ப நைட் பேட்ரோல் பண்ண முடியும். இல்ல அங்கங்க போலீஸ்காரங்க ஒரு ரோந்து பண்ணி வர முடியும். அது ஓரளவு தான் பண்ண முடியும் நீங்க. எல்லார் வீட்லயும் போய் பார்க்க முடியாது. குண்டு தூக்கி ஒரு வீட்ல குண்டு தூக்கி போட்டு போறான்னாக்கா, போலீஸ் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் அந்த ஆபத்துக்கு தானே செய்யுது. அப்ப சொசைட்டி வந்து அத இந்த மாதிரி விஷயங்கள வந்து சினிமாலயும் சரி, ஒரு கதையிலும் சரி, இந்த மாதிரி ஒரு இத வந்து இது தப்புன்னு சொல்ற மாதிரியான நீங்க ஒரு முன்னுதாரணம் வச்சீங்கன்னா தான், அது சரியா வரும். இப்ப நீங்க நம்மளே பார்க்குறோம். பல அரசியல் கட்சி மீட்டிங் நடத்துறாங்க. அங்கேயே எல்லாம் ரகளையும் பண்றாங்க. தண்ணி போட்டு வரது எல்லாம் பண்றாங்க. சில மீட்டிங்ல வந்து அமைதியா இருக்காங்க. எந்த ரகளையும் பண்றதில்ல. வராங்க, டிசிப்ளினா போறோம்னாக்கா, அது வந்து அந்த கட்சியோட இதுதான் அது. அந்த கட்சி முன்னெடுக்கிற விஷயத்த வச்சு தான் அந்த அந்த தொண்டர்கள் அப்படி இருப்பாங்க நீங்க. கட்சி கொஞ்சம் வாங்கி தரும்போது ஒரு கோட்டர் வாங்கி தரேன், நீ கூட்டத்துக்கு வான்னு சொல்லி பிரியாணி வாங்கி தரேன்னாக்கா, அப்ப நீங்க எப்படி அங்க ஒரு ஒரு ஒழுங்கு எதிர்பார்க்க முடியுங்க நீங்க? ஓட்டுக்கு நிக்கும்போது எல்லாருக்கும் பாட்டில் குடுக்குறான்னு சொல்லிட்டாவே, அது எப்படி அப்புறம் சொசைட்டில வந்து அது நீங்க அந்த ஒழுங்கு எதிர்பார்க்க முடியும் அவங்ககிட்ட இருந்து நீங்க? சில சில அமைப்புல சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த திருவையாறு குரு பூஜை நடக்குது அங்க. தியாகிகளுக்கு. வராங்க, பாட்டு பாடுறாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து கிளம்பி போறாங்க. சில குரு பூஜை நல்லா நீட்டா நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்குது. இப்ப சில அரசியல் கட்சிகள் நடத்துறாங்க. சில அமைப்புகள் நடத்துறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கம்பெனி நடத்துறாங்க. அது மாரி பல அமைப்புகள் நடத்துறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்மூத்தா போகுது. சில அமைப்புக்கு இந்த மாதிரி ஒரு ரகலை வருதுனாக்க, அப்ப அந்த அமைப்பு நடத்துற கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை ஒழுங்கு பண்ணி பார்க்கணும் பாருங்க. இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. இப்ப வந்து 10, 15 நாள் ஆச்சு. கொஞ்சம் டைம் ஆகும் அவங்களுக்கு. ஒரு டைம் தரலாம். ஏன்னாக்கா அவங்களுக்கு இன்னும் அது பிடிபடாம இருக்கும். யார்ட்ட அந்த பொறுப்ப ஒப்படைக்கிறது. பொறுப்படைச்சு அப்புறம் அவங்க மானிட்டர் பண்ணி அவங்கள சரி பண்ணணும் பார்த்தீங்களா? அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்னொன்னு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அதனால இவங்கள்ட்ட உடனே எல்லாம் எதிர்பார்க்க முடியுமானாக்கா, எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா நிர்வாகம் பத்தாது. ஆஃபீசர்ஸ் வந்து இப்ப அதிமுக என்ன அட்வான்டேஜ்னாக்கா அவங்களுக்கு தெரியும். இந்த ஆஃபீசர் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. இந்த ஆஃபீசர் யாருன்னு தெரியும். இவங்க என்ன சார்பு எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு. நமக்கு சாதகமா இருப்பாங்களா, அந்த கட்சி சாதகமா இருப்பாங்களா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க எடுக்கும்போதே பார்த்து எடுத்துருவாங்க எல்லாத்தையும். தனக்கு எதிரா அந்த இன்னொரு கட்சியில ரொம்ப தொடர்பு உள்ளவங்கலாம் பார்த்தா ஓரமா வச்சுருவாங்க முதல்ல. எதுக்காக வைக்காதுனாக்கா, தகவல் போகக்கூடாதுன்னு தான். வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க ஏதாவது தகவல் எடுத்து குடுத்து, அது பெரிய ஒரு பூதாகரமா திரும்பி இவங்களுக்கே வந்து அடிக்கும். அதனால அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, இவங்க 2 பேருமே தெரியாது இவங்களுக்கு. இவங்க இவங்க எடுக்கிற அதிகாரிக்கு வந்து நமக்கு ஆதரவா இருப்பாங்களா, அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா, 2 பேரும் ஆசமா தெரியாது இவங்களுக்கு. அது ஸ்டடி பண்றதுக்கு டைம் ஆயிடும் பாருங்க அவங்களுக்கு. அது அனுபவம் தான் வரும் அது உங்களுக்கு. சில பேர் நம்பிக்கை பேர் எடுப்பாங்க. பட் அவங்க எவ்வளவு தூரம் அதாவது என்னன்னாக்கா, ஒண்ணு திறமையான அதிகாரியா இருக்கணும். அது என்னது தனக்கு இதுவாகவும் இருக்கணும் பாருங்க. அதுதான் அந்த அரசியல் கட்சியில பெரிய சவாலே அதுதான். நீங்க எடுக்கிற அதிகாரி வந்து ரொம்ப திறமையான ஆளா இருக்கணும். இவர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா திறமை ரொம்ப குறைவா இருக்கும். சில பேர் நமக்கே உம்முன்னு அவங்க கொஞ்சம் இதுவா அடங்கி போடுவாங்க. நம்ம எல்லாம் ரொம்ப பெருசு பண்ணிக்க வேணாம்னு. சில பேர் ரொம்ப திறமையா இருப்பாங்க. ஆனா ஆட்சியாளருக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க. எதிர்க்கட்சிக்கு சாதகமா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த புதிய ஆட்சிக்கு வரும்போது ஏன்னா புதுசா வந்ததுனால அது ஒரு பெரிய சவால் தான் உங்களுக்கு. அது டைம் ஆகும் செட்டில் ஆகுறதுக்கு. டைம் தரலாம் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சி நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பல அவருடைய கட்சியினுடைய அ அ கூட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான இது போன்ற சலசலப்பும், சச்சரவும் இருக்காது. அவர்கள் மிக நேர்த்தியாக வந்துட்டு போவாங்க. அவர்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை கூட அகற்றிவிட்டு தான் போறதும் வழக்கமா வச்சிருக்காங்க. இப்படி சில டிசிப்ளின் ஒழுக்கங்களை அவங்க பின்பற்றுறாங்க.
அப்படிப்பட்ட கட்சி வந்து தற்பொழுது 20,00,000 வாக்குகளை தான் பெற முடிந்திருக்கிறது. நான் கணித்ததை விட குறைவாக பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் 20,00,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஒரு 4,85,00,000 வாக்குகள்ல அவ்வளவு பெற்றிருக்காங்கன்னு பார்க்கிறோம் நம்ம. அந்த கட்சியினுடைய எதிர்காலம் அ எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர்களுக்கு எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசியல்ல கூட நீங்க யாருமே கணிக்க முடியாது. இந்த கட்சி இதோட முடிஞ்சு போச்சு. இந்த தலைவர் முடிஞ்சு போச்சு யாரும் கணிக்க முடியாது. ஏன்னா கலைஞர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆட்சியிலே இல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து எம்எல்ஏ எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகுது அவருக்கு. கடைசியா எம்எல்சியாவும் இல்ல அவரு. எம்எல்சி தான் கடைசியா அது எம்எல்சியும் கிடையாது அவரு. ஆனா 89ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு திருப்பி அவர் முதலமைச்சர் வந்துட்டாரு. மூப்பனார் ரொம்ப இதுவா இருந்தாரு மேல வந்துட்டாரு. நீங்க வந்து அரசியல்ல மட்டும் இவர் கதை முடிஞ்சு போச்சு. இன்னையோட ஒரு கதை முடிஞ்சு போச்சு. நம்ம யாருமே எதிர்பார்க்க சொல்ல முடியாது. அது நடக்கும் நடக்காது வச்சுக்கோங்களேன். எந்த நேரத்துல எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பாருங்க இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து கற்பனையும் பண்ணிக்க முடியாது. 2 எம்எல்ஏ ஒரு மந்திரி வந்திருக்காங்க இன்னைக்கு. விசிக அதே தான். கற்பனையும் பண்ண முடியாது. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அப்போ இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவங்க கொள்கை முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க வரமாட்டாங்கன்றத அதை ஏத்துக்கலாம். அது அவங்க ஆனா அவங்க குற்றம் வேணாம்னு சொல்ற ஒரு இதுதான். அவங்க கொள்கை சார்ந்து இருக்கவங்க ஒரு பதவிக்கோ, ஒரு பணத்துக்கோ பெரிய அவங்கலாம் ஒரு ஆசைப்படாத ஒரு கூட்டம் வச்சு இன்னிக்கும். ஒரு ஒரு பெரிய ஒரு இந்திய அளவு பெரிய அதிசயமான ஒரு ஜந்துக்கள்னாக்கா அது அவங்க தான் சொல்ல முடியும். ஒரு பணத்த ஆசையோ, ஒரு பொருள் மீது ஒரு பற்றோ, இந்த பதவி அதிகாரத்துக்கு ஒரு மாரி வரணும். அந்த மாரி கூட்டமே அந்த மாரி ஒரு எண்ணமே இல்லாத ஒரு கூட்டம் வச்சுக்கோங்களேன். இது பார்த்தா அதிசயமா இருந்தது தெரியும். ஆனா மத்தவங்க வந்து 2 எம்எல்ஏ இருந்தாக்கா 5 மந்திரி கேட்கிற கூட்டம் தான் இங்க நம்ம ஊர்ல. 2 எம்எல்ஏ தான் இருப்பாங்க. ஆனா 5 குடுங்கன்னு கேட்பாங்க. 5 பதவி பதவி குடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா இவங்க பாருங்க 2 இருக்கு. 1 உறுதியா குடுப்பாங்க அவங்க கேட்டாக்க. இல்ல அவங்களே ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க வேணான்றாங்க பாருங்க. இப்ப இல்ல டெல்லியிலயும் பார்த்தோம் நம்ம. பார்லிமென்ட் இதுலயே பார்த்தா அவங்க ஒரு பெரிய பிரதம அமைச்சர் இது அவங்க குடுத்தாங்க அவங்களுக்கு. அதே நிராகரிச்சுட்டாங்க. வேணான்னு சொல்றாங்க அவங்க. அதனால இவங்க ஒரு மாதிரி ஒரு இன்னைக்கா பார்த்தாக்கா சில இது நமக்கு அவங்க இதுவா பண்ணா கூட ஆனா பட் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சமரசம் பண்ணலாம் பண்ணாத ஒரு இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அது ஒரு இதுதான். பட் நான் தமிழ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நீங்க ஒதுக்கிட முடியாது. இதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சுலாம் சொல்லவே முடியாது பாருங்க. இது மாதிரி தான். ஒரு இந்த ரேஸ் மாதிரி தான் இது. ஒரு குலுக்கி போட்டாக்கா திருப்பி மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்றேன். ஏன்னாக்கா ஒரு எப்போ ஒரு ஒரு பார்ட்டி வந்து ஒரு 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 ஒழுங்குமுறை ஒரு கட்டுப்பாடா இருக்குதோ, ஒரு கொள்கை சார்ந்து இருக்குதோ, அது திருப்பி மேல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ கஷ்டம் தான். இது ஒன்றும் ஒரு எளிமையான ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எந்த எந்த அரசியல் இப்போ எந்த அரசியல் கட்சிக்குமே வந்து வச்சுக்கோங்களேன். ஒரு திருப்பி மீண்டும் இப்ப காங்கிரஸ் கட்சி பாருங்க 3 வருஷம் வரிசையா தோத்து போச்சு மேல. 3 வருஷம் வரிசையா தோத்துட்டே இருக்கு. அதுக்காக நான் கதை முடிஞ்சுமா என்ன காங்கிரஸ் கதை? அப்படிலாம் முடியவே முடியாது. திருப்பி ஒரு ஒரு இப்ப இந்த பாஜக ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது திருப்பி மேல வந்துருவாங்க. அது ஒரு சரி பொருள் பாஜக அவங்க பெருசா ஜனங்க எதிர்பார்க்கறவங்க நடக்காத போது அப்படியே மாத்தி போட்டுருவாங்க காங்கிரஸ்க்கு. கூட்டணி போட்டு மேல கொண்டு வந்துருவாங்க. அதனால நார்த் தமிழ் வந்து அப்படிலாம் ஒண்ணு இது தூரம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லவே முடியாது. எந்த கட்சியுமே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புல அவங்க பயன்படுத்திக்கணும். அது என்னன்னாக்கா அந்த அந்த கிவன் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம சில வேலையை நம்ம மாத்தி பண்ணணும். அதுதான் சாமர்த்தியம் இதுல. எப்படி காங்கிரஸ் பாருங்க 5 எம்எல்ஏ சீட்டு கையில வச்சிருந்தாங்க. டக்குனு மாறிட்டாங்க பாருங்க. 2 மந்திரி வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. அது ஒரு இது தானே அது. அந்த அதுக்கு முன்னாடி ஆனா அப்போது அந்த முன்னாடியே போறதா இருந்தாங்க. எங்க முதலியே போடுங்க நாங்க தாவக்கா போறோம்னு சொன்னாங்க. அது இவங்க அத தடுத்து நிக்க வச்சு பார்த்தாங்க எல்லாரும் சேர்ந்து. இருந்தாலும் பிச்சுட்டு போயிட்டாங்களா அவங்க. அப்படி இயல்பா அது இருக்கு. கூட்டணி இருக்குன்னு ஆசைப்படலையா அவங்க. அதுமாரி நான் நாளைக்கு நாம் தமிழர் இதுல யாராவது கூட்டணி சேர்த்துப்பாங்க. நீங்க வாங்கன்னு கூப்பிடுறது வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு சீட் நின்று ஜெயிச்சு ஆட்சி பங்கு வகிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அரசியல்ல வந்து எது வேணா எப்படி வேணா நடக்கும். இதுதான் இதை வச்சு கணிச்சு நாளைக்கு இவருக்கு இதான் நல்லா ஜெயிப்பார்லாம் சொல்லவே முடியாது. நாளைக்கு அவர் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனங்க மூடு வந்து அவங்களுக்கு வந்து அது சரியா ஆட்சி பண்ணுவான்னு ஜனங்க நினைச்சால ஒழிய கண்டிப்பா அவங்க ஆட்சி இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா 47 67 வரைக்கும் காங்கிரஸ் கொண்டாடினாங்க தமிழ்நாட்டு மக்கள். 67ல போட்டு தூக்கி அடிச்சாங்க. நீ வானாண்டான்ட்டானுங்க. அதே மாதிரி கலைஞரை தூக்கி அடிச்சாங்க. 16 வருஷம் தூக்கி அடிச்சாங்க வானான்ட்டாங்க. 71ல இருந்து ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ண மனுஷனை வானான்ட்டாங்க பாருங்க. ஜெயலலிதா 96ல தூக்கி அடிச்சாங்க. நீ வரவே வராதுன்ட்டாங்க. 2000 தூக்கி தராங்க. அதனால நீங்க இந்த ஜனங்க ஜனங்களுக்கு அவங்களுக்கு திருப்தியா நீங்க ஆட்சி பண்ணாத ஒழிய நீங்க கவர்மெண்ட் ரன் பண்ணவே முடியாது நீங்க. ஏதாவது ஒரு சிக்கல் வந்து நீங்க திருப்பி ஆட்சி இழக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்ப இருக்க ஆட்சி இழக்கும். இந்த ஒரு வருஷம் ஜனங்க உங்களை நல்லா பார்ப்பாங்க. நீங்க திறமையா கையாண்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்க. இதுல நீங்க ஜனங்க எதிர்பார்க்கறதுக்கு நல்லா செய்ய முடியலனாக்கா அப்புறம்
ரொம்ப கஷ்டம் தான். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.